அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பாக டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுக்கான டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நிறைய அகாடமியில் வந்து நிறைய விதமான ஆன்சர் கீ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாமளும் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக ஒரு டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இருந்தாலும் கூட டிஎன்பிசி அஃபிஷியலாக என்ன ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அல்லது வந்து நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அந்த டென்டேட்டிவ் கீ ஆன்சருக்கான பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, சப்போஸ் நீங்கள் கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறம் தமிழ்லையோ ஜிகேவோ மேக்ஸ்லேயோ வந்து உங்களுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டென்டேட்டிவ் கீழே வந்து மிஸ்டேக் இருக்குது அல்லது வந்து கொஷினில் வந்து மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 25/6/2024 மாலை 5:45 வந்து அந்த டிஎன்பிசி வெப்சைட்லேயே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வந்து வித் ப்ரூஃபோட வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் மூலியமாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ வந்து அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க வந்து அது நோ அட்டென்ஷன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலியமாக தான் நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ணணும். கீ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, கோட் நம்பர் 003. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகும். நான் ஏற்கனவே வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆனதால் மீண்டும் டவுன்லோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. பட் உங்களுக்கு அந்த மாதிரி வராது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொதறிவு மற்றும் தமிழ் மேக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்களா அல்லது வந்து தவறாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தமிழில் கொஸ்டின் நம்பர் என்ன, இவங்க ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் நம்பரை வச்சு தமிழில் இந்த கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம் சார், தப்பு இருக்குது. ஜிகேல இந்த கொஸ்டின் தப்பு இருக்குது சார், மேக்ஸில் இந்த கொஸ்டின் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கொஸ்டின் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கு சரியான ஆன்சர் என்ன வருமோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மற்ற நண்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ வந்து அவங்களும் வந்து வித் ப்ரூஃபோட அந்த கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கும் அல்லது வந்து இல்லை இதுக்கான ப்ரூஃப் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு எதெல்லாம் வந்து டவுட்டடாக இருக்குது, எதெல்லாம் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலான்னு தோணுதோ, எதெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு தோணுதோ அதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட 2-3 கொஸ்டின் வந்து நமக்கு ஆன்சருக்கு கொடுக்கும்பொழுதே டவுட்டடாக இருந்தது. ஒன்று வந்து அந்த அந்த மான் சம் ஒன்று வரும்ல, அந்த ஒன்று அது மகாராஷ்டிரா ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் கூட ஏதோ ஒரு தப்பு இருந்தது. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன டவுட்டட் கொஸ்டின் இருந்தது. அந்த டவுட்டட் கொஸ்டினுக்குலாம் வந்து டிஎன்பிசியில் என்ன அஃபிஷியல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. மான் சம்முன்னு சொன்னோம் இல்லையா, பாருங்க சதுப்புநில மான் வந்து எந்த மாநிலத்துக்கு மாநில விலங்காக இருக்குன்னா மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு நிறைய அகாடமியில் வந்து இது வந்து ஒரு டவுட்டட் கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு கொஸ்டின் வந்து கொஸ்டினே பார்த்தீங்கன்னா தப்பாக இருந்தது. அந்த லாஸ்ட் ஒரு வார்த்தை வந்து தவறாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது தவறாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன விடை கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேர்ஃபுல்லாக செக் பண்ணி ஸோ உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் 25 மாலை 5:45 வந்து நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.